தமிழ்நாட்டுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 12,000 ரூபாய் கிடைக்க போகுதாம். இன்டர்நெட்ல ஒரு நியூஸ் பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அது உண்மையா? அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க இதுல என்னதான் விஷயம்னு டீடைலா பார்க்கலாம். பாருங்க, இந்த மொத்த கதைக்குமே சென்டர் பாயிண்ட் இந்த 12,000 ரூபாய் தான். இது சும்மா ஒரு நம்பர் கிடையாது. நிறைய குடும்பங்களுக்கு அவங்களோட மாச பட்ஜெட்ல இது ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் மனசுல ஓடுற ஒரே கேள்வி இதுதான். நிஜமாவே இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வருதா? இதோட பின்னணி தான் என்ன? ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம தெளிவுபடுத்திக்கணும். இந்த நியூஸ் உண்மையா பொய்யான்னு நாம ஜட்ஜ் பண்ண போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த வதந்திக்கு காரணமான அந்த வைரல் வீடியோல அப்படி என்னதான் சொல்லிருக்காங்கன்னு நாம பிரிச்சு மேய போறோம். சரி, இந்த 12,000 ரூபாய் திட்டம் எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் இப்ப பேசப்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, இது சும்மா ஒரு பண உதவி மட்டும் இல்லையாம், இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் செஸ் கேமோட ஒரு மூவாம். அந்த வீடியோ சொல்றத பார்த்தா, இப்போ ரூலிங்ல இருக்கிற திமுக அரசு ரீசெண்டா கொடுத்த 5,000 ரூபாய்க்கு ஒரு பதிலடி கொடுக்கற மாதிரி தான் இந்த 12,000 ரூபாய் திட்டம் பேசப்படுதான். ஒண்ணுக்கு போட்டியா இன்னொன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. சரி, இந்த நியூஸ் எங்க இருந்து வந்துச்சு? அந்த வீடியோ என்ன சொல்லுதுன்னா, யூனியன் மினிஸ்டர் அமித் ஷாவுக்கும் இங்க இருக்கிற பாஜக தலைவர்களுக்கும் நடுவுல ஒரு ஹை லெவல் மீட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம் வெளியே கசிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பகுதி தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இவ்ளோ பெரிய அமௌண்ட், அதாவது 12,000 ரூபாய் எங்கிருந்து வரும்? இந்த இடத்துல தான் அந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கத்தை கொடுக்குது. இது என்ன புதுசா கொடுக்க போற பணமா, இல்ல வேற எதுவும் ட்ரிக் இருக்கா? அந்த வீடியோ ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. இது ஒன்னும் புத்தம் புதுசா கொடுக்க போற பணம் இல்லையா. அதுக்கு பதிலா ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள்ல மக்களுக்கு வர வேண்டிய பாக்கி பணத்தை ஒன்னா சேர்த்து கொடுக்க போறாங்களாம். அதாவது அந்த வீடியோ சொல்றபடி PM கிசான் திட்டத்துல இருந்து வராத பாக்கி பணம், அப்புறம் கேஸ் சப்சிடி, உரமானியம்னு இந்த மாதிரி பல சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டங்கள்ல இருந்து மக்களுக்கு வர வேண்டிய பணத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே பேமெண்டா கொடுக்க போறதா ஒரு பேச்சு அடிபடுது. இங்க தான் அந்த வீடியோவோட டோன் கொஞ்சம் மாறுது. வெறும் நியூஸ் மட்டும் சொல்லாம, ஒருவேளை இந்த திட்டம் நிஜமாகிட்டா நாம எல்லாரும் எப்படி ரெடியா இருக்கணும்னு சில அட்வைஸையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீடியோல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை ஞாபகப்படுத்துறாங்க. சமீபத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்த 5,000 ரூபாய் பணம் சில டாக்குமெண்ட் பிரச்சனைகளால நிறைய பேருக்கு போய் சேரல. அதே மாதிரி ஒரு சிக்கல் திரும்பவும் வரக்கூடாதுன்னா இப்பவே நாம உஷாரா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. உதாரணத்துக்கு சில கான்கிரீட்டான ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. PM கிசான் ஸ்கீம்ல உங்க EKYC எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. கேஸ் சப்சிடிக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட் சரியா லிங்க் ஆகியிருக்கான்னு பாருங்க. உர மானியம் வாங்க உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு லிஸ்ட் போடுறாங்க. இவ்ளோ விஷயங்கள் பார்த்த பிறகு மறுபடியும் நாம முதல் கேள்விக்கே வரோம். இது நிஜமாவே வரப்போகுதா இல்ல வெறும் வதந்தியா? இப்போதைக்கு இந்த நியூஸோட ஸ்டேட்டஸ் என்ன? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கேள்விக்கு அந்த வீடியோவே பதில் சொல்லுது. இது ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது, எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் மட்டும்தான் அப்படின்னு அவங்களே தெளிவா சொல்லிடுறாங்க. அந்த வீடியோ ஒரு டைம்லைன் மாதிரி ஒன்னு சொல்லுது. முதல்ல திமுகவோட 5,000 ரூபாய் திட்டம், இப்போ இந்த 12,000 ரூபாய் வதந்தி. ஃபைனலா பிரதமர் மோடி தமிழ்நாடு வரும்போது இத பத்தி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாருன்னு ஒரு யூகம் இருக்கு. ஆனா அப்படி ஒரு அறிவிப்பு இன்னும் வரல. மொத்தத்துல சொல்லணும்னா, அந்த வீடியோ ஒரு சூப்பரான பொலிட்டிக்கல் த்ரில்லர் மாதிரி ஒரு கதையும் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான அட்வைஸையும் கொடுக்குது. ஆனா இது எல்லாமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத ஒரு திட்டத்தை நம்பிதான் இருக்கு. இது நம்மள கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு கொண்டு வருது. இன்டர்நெட்ல பரவுற இந்த மாஸ்டர் பிளான் அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நிஜமாகுமா இல்ல வெறும் வதந்தியோட காத்துல பறந்து போயிடுமா? மக்கள் அக்கவுண்ட்டுக்கு உண்மையிலேயே பணம் வருமா வராதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்க நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.